வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ மே மந்த்துக்கான கிராசரி ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதத்துக்கான மளிகை செலவுக்கான நான் ஒதுக்கின பட்ஜெட் 3500 ரூபா. 3200 நான் எல்லா மளிகை சாமானோட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிட்டேன். கடையில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. லிஸ்ட்டு போட்டதை எல்லாமே வாங்கிட்டேன். இந்த மாதம் எனக்கு 3200 தான். நான் என்னென்ன மாதிரியான மளிகை சாமான் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்லு, இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். நிறையா விஷயம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, மளிகை சாமானில் இந்த விஷயங்கள் ஏன் வாங்கலை, அது ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு. அதுக்கான தெளிவான விளக்கமும் வீடியோ இடையில இருக்குது. அதனால் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் வீடியோலேயே பதில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம கேட்குறீங்க. எல்லாரையும் சொல்லலை, சில பேர் தான். இப்போ வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நான் மளிகை சாமான் வாங்க போகிறப்ப நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்பு லிஸ்ட்டு இல்லாமல் நான் மளிகை சாமான் வாங்க போகவே மாட்டேன். ஏன்னா லிஸ்ட்டு போட்டிருந்தால் மட்டும்தான் பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், மளிகை சாமான் வாங்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க? 3500 மளிகை சாமான் நீங்கள் வாங்கிடுறீங்க எப்படின்னா, இந்த வீடியோவில் நான் அந்த 10 டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஒரு டிப்பை தான் நான் லிஸ்ட்டு போடுறது. மிச்சம் கூடிய 9 டிப்ஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். 41,000 பேர் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா டிப்ஸையும் நான் முக்கியமாக ஃபாலோ பண்ணுவேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே மளிகை சாமான் வாங்கிட்டு இருக்கிறத விட பாதி அமௌண்ட்டு தான் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை முதலாவது பாருங்கள். புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 1 கிலோ தான் வாங்கினேன். கொஞ்சம் ஸ்டாக் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் உளுந்து 1 கிலோ போதுமானது. எல்லா பிராண்டுமே ஜெயா பிராண்டில் தான், ஜெயா மளிகை ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன், அண்ணாச்சி கடையில் தான். அப்புறம் ஜீனி பார்த்திங்கன்னா 1 கிலோ பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். எப்படி 1 கிலோ பாக்கெட் நீங்கள் 4 பேர் இருக்கீங்க பத்தும் அப்படின்னு கேட்கலாம். நான் ரேஷன் ஐட்டங்களும் வாங்கிட்டேன். எனக்கு ரேஷனில் ஒரு 2 கிலோ ஜீனி கிடைக்கும், ப்ளஸ் அது இல்லாமல் கடையில் வாங்கக்கூடிய 1 கிலோ ஜீனி. இந்த 3 கிலோ ஜீனி எனக்கு போதுமானது. இதுக்கு மேலே எனக்கு செலவாகாது. மோஸ்ட்லி சுகர் கன்சப்ஷனை குறைக்க பார்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு 1/2 கிலோ. துவரம்பருப்பு 1/2 கிலோ கரெக்டாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு 1 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பும் 1/2 கிலோ கரெக்டாக இருக்கும். பொங்கல் செய்யவோ இல்லை கூட்டுக்கு போடுறதுக்கோ பாசிப்பருப்பு நாங்கள் ரொம்ப டாமினண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் ரெண்டுமே 1/2 கிலோ வாங்கிட்டோம். அடுத்து கடலைப்பருப்பு, இது தாளிக்கிறதுக்கு சட்னிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால 1/4 கிலோ. துவரம்பருப்பு 1/4 கிலோ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரூ க்ரீன் லேபிள் காப்பித்தூள் பாக்கெட் எப்போதுமே 2 வாங்கிட்டுருப்பேன். இப்போ ஒரு பாக்கெட்டாக குறைச்சாச்சு. ரேஷனில் கொடுக்கக்கூடிய டீயும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு இதோட ரேட்டும் ஏறிடுச்சு. 110 ரூபா போட்டிருந்தது, இப்போ 120 ரூபா ஆக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லா மளிகை பொருளோட விலையுமே ஏறிடுச்சு. அப்புறம் சர்ஃபெக்சல் லிக்விடு, டாப்லோ லிக்விட் 1 லிட்டர் வாங்கினேன். எப்போதுமே எங்கள் வீட்டில் 1 லிட்டர் ஸ்டாக் இருக்கும் வீட்டில். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். மந்த்லி 1 பவுச் வாங்குகிற மாதிரி தான் நாங்கள் கொண்டு வருவோம். 1 பவுச் புதுசு வாங்கிட்டோம், 1 வீட்டில் ஸ்டாக் இருக்குது. அந்த மாதிரி எப்போதுமே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபெக்சல் லிக்விட் டப்பா வாங்குறத விட பவுச் வாங்குறது தான் பெஸ்ட்டு. டப்பா ஆல்ரெடி வாங்கினதில் ஊற்றி வச்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த கம்ஃபர்ட் கொசுவத்தி, இது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப இங்கே கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியானதுனால இப்போ நான் 2 பாக்கெட்டை கம்மி பண்ணிட்டேன். ஸோ படிப்படியாக குறைச்சிட்றேன். தேங்க்ஸ் ஃபார் த டிப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்டர் கோல்டு ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் 1 லிட்டர் 1 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகா உங்களுக்கு சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 100 கிராம் 2 மாதத்துக்கு ஒருக்க வாங்குவோம். அப்புறம் மிளகாத்தூள் பாக்கெட்டு சக்தி பிராண்டு தான், 50 கிராம் பாக்கெட் 2 வாங்கியிருக்கேன். அடுத்து மஞ்சள் தூள், அதுவும் சக்தி பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். பொதுவாக மிளகாத்தூள் அரைச்சி யூஸ் பண்ணுறது ரொம்ப சீப்பாக வரும். பட் ஆனால் இங்கே திருச்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த மாதிரி அரைக்கலை, பார்க்கணும். அடுத்து காஷ்மீரி சில்லி 50 கிராம் வாங்கியிருக்கேன். அடுத்து வெந்தயம், இதெல்லாம் சின்ன ஐட்டம். வெந்தயம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் 50 கிராம் பாக்கெட்டாக வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் மாதத்துக்கு தேவைப்படுற அளவு தான் வாங்குவேன். ரொம்ப பல்காக சேர்த்து வச்சுக்க மாட்டேன். அடுத்து ஏலக்காய் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். குட்டி பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் 2. ரேட்டு செம ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் முந்திரி பருப்பு
முந்திரி பருப்பும் ட்ரை கிரேப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் 100 கிராம் பாக்கெட்டு, முந்திரி பருப்பு வந்து 50 கிராம் பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் 1 மந்த்துக்கு. அப்புறம் நிலக்கடலை, வறுத்த கடலை சட்னிக்கோ இல்லை இடையில ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றதுக்கோ நிலக்கடலை ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கேன். அப்புறம் செக்கில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன். தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மண்டை வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். மண்டை வெல்லம் வந்து பொங்கல் செய்கிறதுக்கு, பணியாரத்துக்கு மாதிரி ஸ்நாக்ஸ்க்கெலாம் தேவைப்படும். அதனால் மண்டை வெல்லம் வந்து 1/2 கிலோ. எல்லாமே ஜெயா ஸ்டோர் தான். கொஞ்சம் பொருட்கள் மட்டும்தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்குவேன். அடுத்து நாகா ரவை வந்து 2 பாக்கெட். ஸோ இதுவுமே ரொம்ப தேவைப்படும் வீட்டில் உப்புமா செய்கிறதுக்கு, இல்லை பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா திடீர்னு கேசரி செஞ்சு கொடுத்துர்லாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நாகா ரவா பாக்கெட் 2 வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ பாக்கெட் 2. நல்லெண்ணெய் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஜாரில் தான் வாங்கியிருக்கேன். இதுவுமே 1/4 லிட்டர் நல்லெண்ணெய். ஸோ 1/4 லிட்டர் நல்லெண்ணெய், 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் 1 மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி செக்குக்கு போகிறப்ப பாத்திரம் கொண்டு போயிருங்க. அடுத்து வந்து கோல்கேட் சால்ட்டு. ஸோ இந்த மாதம் தான் வந்து எப்படியும் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நான் 2 டப்பா வாங்கியிருக்கேன் கோல்கேட் சால்ட்டு. 100 கிராம் பாக்கெட்டு. 100 கிராம் பாக்கெட் வந்து ரேட்டு பாருங்களேன், பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுவீங்க. 74 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து 100 கிராம் கூட இல்லை. 100 கிராமா இது தெரில, இது எவ்வளோ 100 கிராம் டப்பா தான் நினைக்கிறேன். 74 ரூபா. முன்னாடி இதே அமௌண்ட் இந்த கோல்கேட் சால்ட்டோட ரேட்டு 52 ரூபா இருக்கும். இப்போ பாருங்கள் 72 ரூபா ஆயிடுச்சு. ஸோ 2 பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஹமாம் சோப்பு. பசங்களுக்கும் எல்லாருக்குமே ஹமாம் யூஸ் பண்ணுறதுனால 2 சோப் எனக்கானது வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ பசங்களுக்கு ஒரு சோப்பும் ஒய்ஃபுக்கு ஒரு சோப்பும் 2 சோப் கனெக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கான சோப்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ஸ்டாக்கில் இருக்கிறதுனால வாங்கலை. ஹமாம் சோப்பும் பாருங்கள் 32 ரூபாலேருந்து 41 ரூபா கிட்ட ரேட் ஏறிடுச்சு. அடுத்து ப்ரில் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா ஷாஷே 3 வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா ஆஃபரும் இருந்துச்சு. ஒரு ப்ரில் சோப் பார் ஃப்ரீயும் இருந்துச்சு. 2மே இருந்துச்சு. நான் 15 ரூபா ஆஃபர் தான் வாங்கினேன். அப்புறம் வந்து இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா ராஜபோகம் அப்படிங்கிற பிராண்டு 70 ரூபா கிலோ. அந்த பிராண்டு ரைஸ் தான் வாங்குகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வந்து சிஆர் 45ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வாங்கிட்டேன். ஸோ இந்த தடவை சாப்பாட்டு அரிசி கம்மி பண்ணி வாங்கியிருக்கேன். 6 கிலோ இட்லி அரிசி எப்போதும் போல். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் பொருட்கள் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எதுவுமே எனக்கு வந்து தேவைப்படாது. தேவைப்படுறது மட்டும்தான் லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணாச்சி கடையில் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அண்ணாச்சி கடையில் தான் மோஸ்ட்லி எல்லாமே வாங்கிடுவேன். சின்ன கிடைக்காது மட்டும் அங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிடுவேன். ஸோ அண்ணாச்சி கடையில் எனக்கு 2329 ரூபா பில், 30 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மிச்ச கடையில் செக்கில் வாங்கின பில்லும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருட்கள் ஆஃபரில் போட்டோம்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினதும் சேர்த்து மொத்தம் 3160 ரூபா. ஆக்சுவலாக 40 ரூபா அந்த ஸ்நாக்ஸ் வாங்கினது. அதுக்கப்புறம் அந்த காசு எடுத்து வச்சிடணும். 3200 ரூபா மொத்தமாக இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் பில். 3160 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதத்துக்கான டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. 3500 ரூபாக்குள்ளே நான் மளிகை சாமான் வாங்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஷாப்பிங் முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.